இந்த பொண்ணு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில அவனோட லவ்வர் வந்து ப்ரொபோஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறா. இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அங்க இருக்க எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் போன கேப்ல இந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவன் யாரு? எங்கேருந்து வந்திருக்கான்னு எதுவுமே தெரியல. இவனுக்கு எப்படி ஓகே சொன்னேன்னு. இந்த பொண்ணுக்கு அதுலேருந்து சந்தேகமா இருந்தது. அன்னைக்கு நைட்டே இந்த பையன்கிட்ட கேட்கணும்னு சொல்லி பெட்ரூமில் படுத்துக்கிட்டு கேட்குறான். அவன் அதை சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு டைமில் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இவன் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறான். இந்த பொண்ணு தடுத்துமே அவன் வந்து கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறான். அங்கேருந்து அழுதுகிட்டே லேப்டாப்லாம் தூக்கிட்டு ஓடிடுறான். இந்த பொண்ணால் வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் புது வீடு பார்க்கும்போது இவன் நார்மலா இருக்கான். இந்த பொண்ணு நார்மலா இருக்க முடியாது. அத பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லி ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் அவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நான் நேத்து பார்த்தது வேற ஆள் மாரி இருந்தது. எனக்கு பயமா இருக்கு. நீ யாருன்னு சொல்லு. நான் இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப இவன் லேப்டாப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நாளைக்கு நைட்டு வந்து நான் உன் வீட்டுக்கு வெளியில இருப்பேன். நீ என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லி. இவனும் இந்த பொண்ணுகிட்ட வந்து நான் வெளிய போறேன்னு சொல்லி பொய் சொல்றான். இந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் இத பார்த்தே ஆகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க பொருள்லாம் பார்க்குறா. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. செக்ஷுவல் பொருட்கள்லாம் இருக்கு. இத பார்த்து பயந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் ஒரு பொண்ண தூக்கிட்டு போறத பார்க்குறா. பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ண தூக்கிட்டு போறான்டி. அவன இப்பவே நான் போய் என்னன்னு கேட்க போறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு அவன போட்டு அடிச்சு இழுத்துட்டு வரா. போய் பெட்ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது பொண்ணு கிடையாது. இறந்து போனோம்னு சொல்லி. இவனுக்கும் பணத்துக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க கொடூரமான நோய் இருந்திருக்கு. சின்ன வயசுல அவன் பாதிக்கப்பட்டதுனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அதை ஏத்துக்கவே மாட்றா. இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுனால கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. பாவம் இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடுது.